ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சார் நான் இன்னைக்கு சச்சின் படத்தோட மூவி ரிவ்யூ கொடுக்க போனேன். நேரடி சச்சின் ஆகி நேரடினாப்பா டிவியில் போட்டான். ஸோ மூவி சொல்ல ரிவ்யூ சொல்ல கொடுப்பா ப்ளீஸ். ஓகே சார் நான் சச்சின் மூவி ரிவ்யூ கொடுக்க போகலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். சார் சச்சின் 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 இந்த படத்தை எங்கேயோ பார்த்துருக்கேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 2005 பார்த்துருப்பீங்க. சார் 2005 யாரெல்லாம் ஸ்கூல் படிச்சிருந்தீங்களா எல்லாருக்குமே இந்த படம் நல்லா ஞாபகம் இருக்கும். ஓகே சார், 2005 பார்த்தீங்கன்னா விஜய் சாருக்கு ஏகச்சக்க படங்கள் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓகே, பொங்கல்லேருந்து ஆரம்பிச்சு. ஓகே, லிஸ்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் எல்லாம். ஓகே, 2005 பொங்கலுக்கு திருப்பாச்சி வந்தது. ஓகே, இப்போ மார்ச்சில் சுக்ரன் மூவி, சுக்ரன் படத்தில் விஜய் சார் கேமியோ அப்ரன்ஸாக நடிச்சிருக்காரு. சார் அதுவும் விஜய் சார் பண்ண மார்ச்சில் சுக்ரன் மூவி வந்துட்டு. சார் ஏப்ரல் தமிழ் புத்தாண்டில் சச்சின் வந்துட்டு. ஓகே சார், இந்த சச்சின் படத்துக்கு போட்டியே என்னெல்லாம் படம் வந்துட்டு அந்த தமிழ்லையும் இருக்குது. சந்திரமுகி, மும்பை எக்ஸ்பிரஸ், அப்புறமா அண்ட் சச்சின். ஸோ இந்த படம்லாம் மெயினாக வந்துட்டு. சார் மீதியெல்லாம் சின்ன சின்ன படமாக வந்துட்டு அப்போது 2005. ஓகே சார், அப்போ பார்த்தீங்கன்னா 2005 பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு பெரிய நானே போனேன். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா சன் ஃபீஸ்ட்டு மில்கி பிஸ்கெட் இருக்கும். ஓகே ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, சன் ஃபீஸ்ட்டு சச்சின் படத்துக்கும் ஸ்டிக்கர் கொடுத்தாங்க, ஸ்டிக்கர் கொடுத்தாங்க. அதே மாதிரி சந்திரமுகி படத்துக்கும் ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரஜினி சார் கார்டு, அது 90s கிட்ஸ் ஒரு ஃபேவரட். 2005 ஸ்கூல் படித்தவங்கலாம் தெரியும். ஓகே ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 2005 சச்சின் படம் ஒரு 200 days ஓடிச்சு. ஓகே, ஆனால் படம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக போகலை. நானே போனேன். இந்த படம் 2005 நான் இப்போ 5th படிச்சிருந்தேன். ஓகே, 5th முடிச்சுட்டு 6th ப்ரமோட் ஆகும்னா இந்த சம்மர் வெக்கேஷனில் படம் வந்துடும். ஓகே, ஏப்ரல் மாதம் தான் அப்போ எங்களுக்கு சம்மர் வெக்கேஷன். ஸோ நான் இந்த படம் கமலாதேவன் தான் பார்த்தேன், நானும் என் அம்மாவும். ஓகே ஸோ அப்போவா பார்த்தீங்கன்னா டிக்கெட்லாம் பண்ணேன். கமலாதேவன் இப்போ இருக்கா மாதிரி இருக்கார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உதயம் தேட்டருங்கள அந்த அளவுக்குலாம் இருக்கும். பழைய வயசாக இருக்கும். 80 ரூபா டிக்கெட்டு, 90 ரூபா டிக்கெட் அந்த மாதிரி இப்போ இருக்காமல் நான் இருக்காது. ஸோ அப்போ பார்த்தேன் இந்த படம் பார்த்தேன். ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமே இல்லாமல் இந்த சச்சின் பார்த்தீங்கன்னா சந்திரமுகி படம் பிளாக் பாஸ்டர் ஹிட்டாக ஓடிச்சு. ஓகே ஸோ இந்த படத்தோட சார் இந்த படம் எப்படி என்ன ஓடிச்சு. ஆனால் இந்த படத்தோட ஹைலைட்ஸ் என்ன தெரியுமா, அப்போ ஓடாது காரணமே இந்த சந்திரமுகி வந்துருந்தாங்க. அந்த சந்திரமுகி படம் மிக பிளாக் பஸ்டர். அதுலேயும் வடிவேல் சார் காமெடி, இதுலேயும் வடிவேல் சார் காமெடி. ஆனால் கம்பேர்ட் டு சச்சின் மூவி சந்திரமுகி. ஸோ வடிவேல் சார் பாட்டு சச்சினோட சந்திரமுகி தான் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் சந்திரமுகி பண்ணால் வடிவேல் சார் லாஸ்ட் வரையும் வருவார். ஆனால் சச்சின் பார்த்தா அந்த லாஸ்ட் வரையும் அந்த வடிவேல் சார் பாட்டு அவ்வளோவா இருக்காது, எண்டிங் வரைக்கும். ஓகே ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சச்சின் படத்தை ரிவ்யூ பண்ணோம். ஸோ இந்த படத்தோட கேஷ் பார்ப்போம். ஓகே ஸோ இந்த படத்தை டேரக்ட் பண்ண ஜான் மகேந்திரன். ஓகே, இவர் ஆல்ரெடி பழைய படம் டேரக்ட் பண்ணிக்காரு. ஓகே, இந்த படத்தை ஜான் மகேந்திரன் டேரக்ட் பண்ணிக்காரு. ஸோ இந்த படத்துக்கு கலைப்புலி வி கிரியேஷன் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை மியூசிக் பண்ணது நம்ம டிஎஸ்பி தேவிஸ்ரீ பிரசாத் சார் தான். ஸோ இந்த படத்துக்கு எனக்கு கேஷ் பார்ப்போம். ஓகே, விஜய் சார், ஓகே ஜெனிலியா மேடம், அப்புறமா வடிவேலு சார், மயில்சாமி சார், அப்புறமா யார் அந்த கோலங்களோட ஒருத்தர் வருவார் ஸ்ரீநாக்கு, அவரும் நடிச்சிருக்காரு. ஓகே ஸோ அவர் நடிச்சிருக்காரு. அப்புறம் நேம் தெரியல எனக்கு, ஆனால் நிறையா பாட்டு நடிச்சிருக்காரு. விஜய் சார் கூட விஜய் சார் படங்கள் நடிச்சிருக்காரு. அப்புறமா பார்த்தீங்கன்னா வேறு யார் முக்கியமாக சொன்னேன்னா சந்தானம் சார். ஓகே, சந்தானம் சார் அவருக்கு செகண்ட் படம் ஓகே, ஆஃப்டர் மன்மனுக்கு அப்புறம் அந்த செகண்ட் படம் நடிச்சிருக்காரு. அப்புறமா பண்ண சந்தானம் சார், தாடி பாலாஜி சார், சாம், அப்புறமா இவரெல்லாம் பேர் நடிச்சிருக்காங்க. ஓகே, ரகுவரன் சார் கேமியோ அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காரு. வேறு தலைவர் விஜய் சார் கேமியோ அப்பியரன்ஸ், மீடியாவில் ஆக்டர்ஸும் நடிச்சிருக்காங்க. ஓகே சார், இந்த படத்தோட கதையை போய் நான் சொல்லவே நான் சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே
ஸோ அந்த பாட்டில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜெனிலியா மேடம் வந்து அவங்க பேர் வந்து ஷாலினி. ஓகே, ஸோ இவங்களும் சச்சின் எப்படி மீட் பண்ணாங்க. ஸோ எது மூலிமா வந்து வடிவேல் சார் காமெடிலாம் சூப்பராக இருக்கும். ஐயாசாமி காமெடி, ஐயாசாமி இந்த வீட்டுக்கு போடுமா, அந்த காமெடிலாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த பாட்டில். ஸோ இந்த பாட்டில் விஜய் சார் வடிவேல் சார் காமெடி சூப்பராக இருக்குது. எப்படி இந்த வசீகரா படம், மதுரா படம், அந்த மாதிரி படமும் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த பாட்டில் ஃபஸ்ட் ஆஃப் என்னங்கன்னா எப்படி வந்து விஜய் சார் ஜெனிலியா மீட் பண்ணி ஸோ எப்படி வந்து எப்படி வந்து சச்சின் வந்து நல்லவன் ஜெனிலியா இது வருது எப்படி வந்து ஜெனிலியா மேடமுக்கு சச்சின் வந்து நல்லவர். ஸோ நல்ல மனுஷன்னு எப்படி அவங்க ஜெனிலியா மேடமுக்கு தோணுது. ஸோ எப்படி வந்து விஜய் சார் வந்து ஜெனிலியா மேடமுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது என்னென்னா பிரச்சனை வருது. ஸோ என்னென்னா இது வருது, அந்த மாதிரினா கதை இது. ஸோ விஜய் சார் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ஜெனிலியா மேடமும் காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ அவங்க காலேஜ் படிக்கும்போது ஸோ எப்படி வந்து ஜெனிலியாட்ட விஜய் சார் எப்படி லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது என்ன அது தான் இன்ஃபர்மேஷன். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா எப்படி ஜெனிலியா மேடம் வந்து விஜய் சார் எப்படி கலாய்க்கிறாரு. ஸோ இந்த மனிஷாவுக்கு அந்த மாதிரி நான் அப்போ இவெல்லாம் லவ் பண்ணுவேன்னா ஸோ அந்த மாதிரி ஃபன் பண்ணி, ஆனால் விஜய் சார் வந்து சொல்லுவார் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். ஸோ விஜய் சாருக்கு எப்படி ஜெனிலியா மேடத்தை பிடிக்குது, எப்படி விஜய் சாருக்கு ஜெனிலியா மேடத்தை லவ் பண்ணணும் ஃபீல் வருது. ஸோ இந்த மாதிரினா செகண்ட் ஹாஃப். ஓகே, ஃபஸ்ட் ஹாஃப். ஓகே, ஸோ எப்படி விஜய் சாருக்கு ஜெனிலியா மேடம் மேலே லவ் வருது, எப்படி அவர் ப்ரப்போஸ் பண்ண என்ன மாதிரி சிச்சுவேஷன் அமையுது அவங்களுக்கு. ஸோ இதான் கதை. ஓகே, ஸோ சந்தான சார் வந்து இதில் ஜெனிலியா விஜய் சார் ஃப்ரெண்டாக நினச்சிருப்பாங்க. ஸோ அப்புறமா விஜய் சார் வந்து அந்த குழந்தைய வந்து எப்படி வந்து மீட் பண்ணி எப்படி அவங்க கூட ஜாலியாக அந்த குழந்தையோட அந்த சின்ன பொண்ணால் எப்படி கலகலகா ஃபன்னியாக பேசி எப்படி மோட்டிவேட் பண்ணுவாங்க, அதான் கதை. ஓகே, ஃபஸ்ட் ஹாஃப்லேயே தான் எப்படி வந்து விஜய் சார் வந்து ஜெனிலியா மேடம் லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது எந்த சுச்சுவேஷன் ஆகுது, எப்படி விஜய் சாருக்கு ஜெனிலியா மேடம் மேலே லவ் வருது, இதான் ஃபஸ்ட் ஹாஃப். ஓகே, செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து சொல்லுவார், நான் சேனல் 30 நாள் காலேஜ் முடிவு 30 நாளுக்குள்ளே ஜெனிலியா மேடமே சச்சின் ஐ லவ் யூ சொல்ல வைக்கிறேன் அப்படி சொல்லுவார், சேலஞ்ச் பண்ணுவார். எப்படி ஜெனிலியா மேடம் சச்சின் மேலே லவ் வந்து எப்படி ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா செகண்ட் ஹாஃப் கதை. ஓகே, ஸோ இதான் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப். ஓகே, ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா எப்படி தெரிய வருது ஜெனிலியா மேடம்க்கு சச்சின் யாரோட மகன்னு தெரிய வருது. ஸோ சச்சின் யார், அவரோட அப்பா யார், ஸோ எப்படிலாம் தெரியுது, எப்படி லவ் ப்ரப்போஸ் பண்ண வராங்க, எப்படி ஜெனிலியா மேடம் விஜய் சார் எப்படி லவ் ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா இல்லையா, கடைசியில் 2 பேர் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா இல்லையா, அதான் செகண்ட் ஹாஃப் படம். ஓகே, ஸோ அதில் ரகுவரன் சார் வந்து விஜய் சாரோட அப்பாவான்னு வச்சுருப்பார். ஓகே, ஸோ அவர் வந்து பணக்கார பையன் நினச்சிட்டு ஸோ ஜெனிலியா மேடம் லவ் ப்ரப்போஸ் பண்ணாமல் ஸோ லாஸ்ட் கிளைமேக்ஸ் அவர் ஊருக்கு போகும்போது கடைசியில் ப்ரப்போஸ் பண்ணி 2 பேர் ஒன்றா சேர்ந்துருவாங்க. இதுதான் கலைங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நிறையா வாட்டி டிவிலே நிறையா வாட்டி போட்டிருப்பான். ஸோ அதனால் இந்த கதை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கதை. ஸோ கதை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஆனால் இந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த கிளைமேக்ஸ் சீன் பார்க்கும்போது மின்னலே கிளைமேக்ஸ் தான் ஆகுது. ஸோ மின்னலையில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரீமா சென்டர் வந்து போய் சொல்லுவார், நான் ராஜேஷ் அமெரிக்கா ராஜேஷ் இல்லை ஏன்னா நீ ஏற்றிப்பியா, அதே சீனை வந்து இந்த பாட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். சார் ஜெனிலியா மேடம் சச்சின் ப்ரப்போஸ் விஜய் சார் ப்ரப்போஸ் பண்ணும்போது அதே சீன், அதே பேக்ரவுண்ட் சீன். ஓகே, பேக்ரவுண்ட் மியூசிக் வச்சு இது பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதான் கதைங்க. ஓகே, சச்சின் பத்தோட கதை தான். ஸோ இதில் காமெடி பார்த்தீங்கன்னா காமெடி கேரக்டர்ஸ் வெளிவரந்த விஜய் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஐயாசாமி அந்த காமெடி சூப்பராக இருக்குது. அப்புறமா அந்த
அந்த நம்பர் தான் 1 2 3 4 8 அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அப்புறமா விஜய் சார் மாதிரி அப்படி போட்டு ஸ்டெப்பு ஆடுவார் வடிவேல் சார். அவளை சொல்லுவார், நீ அப்படி இருந்தால் நீ ஹீரோ ஆடுவிய, அந்த மாதிரி சீனாக நல்லா இருக்குது. அப்புறம் பிபாசா பாசு வந்து ஒரு கேமியோ ஆப்ரன்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க சீன் நல்லாயிருக்கு. ஸோ 2-3 சீன் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி எப்படி விஜய் சாரும் ஜெயலலிதா மேடமுக்கும் லவ் செய்கிற மாதிரி இந்த மாதிரி சீன் வருவாங்க. அந்த மாதிரி சீன்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க சீன் நல்லாயிருக்கும். ஸோ இந்த படத்தோட முக்கியமான ஹைலைட்டு சாங்ஸ் தாங்க. ஸோ என்னென்னா ஹைலைட் பார்த்தீங்கன்னா வாடி வாடி சாங், தென் கண்மூடிட்டு இருக்கும்போது அப்போ வா வா வான்னு தருவா. ஸோ இந்த சாங்கெல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ நல்லாவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 3 சாங் எஸ்பெஷலி இந்த கண்மூடிட்டு இருக்கும்போது சாங்கெல்லாம் வேறு லெவல். ஸோ அந்த சாங் பிஜிஎம்னா படத்தையே ஹைலைட் பண்ணியிருக்கு. ஸோ லாஸ்ட் கிளைமாக்ஸ்லேயும் அதே சாங் தான் வரும். ஓகே, அப்புறமா வாவா என் தலைவா கூட இன்ட்ரடக்ஷன் சாங் செம்மையாக இருக்குது. ஸோ இதில் என்ன இல்லைம்மா மெயின் நெகட்டிவ் பாயிண்ட் நான் சொல்லுவேன், ப்ளஸ் பாயிண்ட் நான் சொல்லுவேன். ப்ளஸ் பாயிண்ட் வந்து மியூசிக் எல்லாமே நல்லாயிருக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் சினிமோட்டோகிராஃபி, அப்புறமா விஜய் சார் ஆக்டிங், டான்ஸிங், ஃபைட் எல்லாம் செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்தான சாரோட போர்ஷனும் வடிவேல் சாரோட போர்ஷனும். ஸோ அந்த காமெடி ஆக்டர் போர்ஷன் வந்து லாஸ்ட் வரையும் கொண்டு போகல. அப்பப்போ காமெடி பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ அதான் இந்த படத்தோட நெகட்டிவிட்டி. ஸோ அதனால் படம் கொஞ்சம் சுமாராக என்னென்னா அப்போ ஒழுங்காக வரல. ஆனால் இப்போ ரீலீஸ்க்கு அப்புறம் எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 2K கிட்ஸ் தான் இந்த படம் பார்க்க வந்திருக்காங்க தேட்டரில். ஸோ ஓவராலாக சச்சின் இஸ் வெரி ஓகே மூவி அண்ட் குட் மூவி. ஓகே, ஸோ இந்த மெயின் ஜாபாக என்ன இந்த காமெடி போர்ஷன்ஸ் தான். வடிவேல் சாரோட சந்தான சார் போர்ஷன் தான் தனி தேக்காக வச்சு ஒரு காமெடி மாதிரி பண்ணானே ஒரு நல்ல எஃபெக்ட் இருக்கும். அப்புறமா அந்த வடிவேல் சார் வந்து லாஸ்ட் போர்ஷன் வரையும் வந்தானே, அந்த சந்தான சார் லாஸ்ட் போர்ஷன் வரையும் அந்த சீன்லாம் கொண்டு வந்தேன்னா படம் ஒன்றும் சூப்பராக ஓடிடுங்க 2005. இதாங்க ஜாபாக இருந்துச்சு அந்த காமெடி போர்ஷன் ஆகேஸ். அப்போ தலைவாசல் விஜய் சார் போர்ஷன்லாம் அவள் திடீர்னு அந்த பொண்ணோட அந்த சின்ன பொண்ணோட அப்பாவாக வராது. அதில் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் தெரியவே இல்லை எப்படி இவளா யார் இவா அப்பா அம்மான்னு. ஸோ அந்த மாதிரி நான் அந்த சீன்லாம் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணேன்னா படம் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. ஸோ ஓவராலாக படம் ஓகே அண்ட் குட். ஸோ நீங்கள் எல்லாருமே சச்சின் மூவி ரிலீஸ் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்பீட் ஆஃப் பாலிஷ் vlog யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இந்த படத்தோட மூவி ரேட்டிங் நான் வந்து அவுட் ஆஃப் 10 I will give 6.5. ஏன்னா அந்த கேரக்டர் போர்ஷன்ஸ்லாம் எந்த வரையும் வரல. அது திடீர்னு ஒரு கேரக்டர்ஸ்லாம் வராங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸோட போர்ஷன்லாம் கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்குதுனால 6.5 கொடுக்குறேன். ஸோ அதெல்லாம் படத்தோட மெயினானது பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் காமெடிலாம். ஸோ எல்லாருமே சச்சின் மூவி ரிலீஸ் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீ தேட்டரில் பண்ண வாடி வாடி சாங்க்கு எல்லாரும் வாடி டான்ஸ் ஆடினாங்க. ஸோ நாங்களும் சூப்பராக அந்த செம்மையாக வாடி வாடி சாங்கு ரிப்பீட்டாக போட்டான் தேட்டரில் எல்லாம் தேட்டர்ஸ்லாம் ஆடுறாங்க. ஃபேன்ஸோட சரி நானும் செம்மையாக ஆடினேன். ஸோ செம்மையாக இருந்துச்சு சச்சின் மூவி ரிலீஸ் பார்த்துருக்கு. ஆஃப்டர் லாங் டைம் நான் பார்த்துருக்கேன், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாம் இப்போ என்ஜாய் பண்ணி சச்சின் மூவி ரிலீஸ் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்ஜாய் டே. ஹாப்பி குட் நைட் டு ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ.